அனைவருக்கும் வணக்கம். எதிர்வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி மதுரையில இந்து முன்னணி ஒருங்கிணைக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கின்றது. இதை ஒட்டி சமூக ஊடகங்கள்லையும் சரி, மைய நிறுத்த ஊடகங்கள்லையும் சரி, நீதிமன்றங்கள்லையும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு விதமான வாதங்கள், கருத்து போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி இந்துத்துவா பின்னணியில் இருந்து இயங்கக்கூடிய இந்த இந்து நடத்தக்கூடிய அந்த முருகர் மாநாட்டில் திட்டமிட்டு அரசியல் கருத்துகள் பேசப்பட இருக்கிறது. இது அந்த பகுதியில ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் அந்த மசூதியை ஒட்டி மிகப்பெரிய ஒரு கலவர சூழலை அவர்கள் உருவாக்கினார்கள். காலங்காலமாக அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவத்தோடு மாமன் மச்சங்களாக இருந்த இந்து மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பகையை உருவாக்கக்கூடிய ஒரு நெருப்பை எழுப்பிவிடக்கூடிய ஒரு வேலையை மத்திய அமைச்சர், துணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன்ல எல்லாருமே இறங்கி அங்க செயல்பட்டதையும் பிரச்சாரத்துல ஈடுபட்டதையும் பார்த்தோம். அதை ஒட்டி அவர்கள் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் கூட்டத்தையும் நடத்தினாங்க நீதிமன்ற அனுமதியோடு. அதுலேயே மிக கான்ட்ராவர்சியான ஆட்சேபகரமான சட்டப்படி தண்டிக்க வகை வாய்ப்புள்ள கருத்துக்கள் எல்லாம் ராஜா, சீனிவாசன் போன்ற மத அடிப்படைவாத வெறியர்கள் பேசினதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆனால் மாநில அரசாங்கம் அவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் போடல, கைது நடவடிக்கையும் ஈடுபடல. அப்படி செய்திருந்தா ஒருவேளை இந்த முருக பக்தர்கள் மாநாடை நடத்துவதற்காக அவர்கள் துணிந்திருக்க மாட்டார்கள் என்று ஒரு எண்ணம் தோன்றத்தான் செய்யுது. இந்த கும்பல்களை எதிர்கொள்வதில் இன்னும் மிக கராரான ஒரு நடவடிக்கையை அவர்கள் காவல்துறையும் சரி, காவல்துறையை வழிநடத்தக்கூடிய தமிழக முதல்வரும் சரி துணிந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்க மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை, சமாதானத்தை, சுதந்திரத்தை, சமத்துவத்தை விரும்பக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளுடைய பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட நீதிமன்றத்திற்கு சென்றுதான் இந்த மாநாடு நடத்துவதற்காக அவர்கள் அனுமதியும் பெற்றிருக்கிறாங்க. அந்த சமயத்துல எதிர்ப்பு தெரிவித்த அடிப்படையில அரசியல் தேவைகளுக்காக, நோக்கத்திற்காக இந்த மாநாடு பயன்படுத்தக்கூடிய விதத்துல யாராவது பேசினாங்களோ, நடத்தினாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை விடுத்த அடிப்படையில இந்த மாநாடானது நடைபெற இருக்கின்றது. இதை ஒட்டி மாநாட்டினுடைய ஒரு அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சியில கூட ராஜா அந்த நீதிமன்றத்தினுடைய கருத்தை ஏற்கனவே அவர் ஹைகோர்ட் ஆகுது, மயிர் ஆகுதுன்னு சொல்லி அதுக்காக மன்னிப்பு கேட்டாரு. இப்போ அந்த வார்த்தையை சொல்லாமையே நீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கை என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத மீண்டும் அதே ஒரு எண்ணத்தோட சிந்தனையோட தான் நேற்றைக்கு ஊடகங்கள் மத்தியில பேசியிருக்கிறாரு. மாநில அரசாங்கத்தை அதை நடத்தக்கூடியவர்கள அவுரங்கசீப் என்றும், அறநிலைத்துறை அமைச்சரை அல்லேலுயா பாபு என்றும் மிக கொச்சையாக பேசுறாரு. அதே போல மாநிலத்தினுடைய துணை முதல்வரை அவன் இவன் சொல்லிட்டு ஒருமையில பேசக்கூடிய ஒரு ஈனத்தனமான செயல்களையும் அவர் துணிந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக சட்டம் தானாக நடவடிக்கை எடுக்காட்டாலும் கூட அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பொங்கி எழுந்திருக்க வேண்டும், மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்திருக்க வேண்டும். அப்படிலாம் செய்திருந்தா அந்த ராஜா போன்ற நபர்கள், கலவரக்காரர்கள் தங்களுடைய நவத்துவாரங்களையும் ஒரு வேலையை மூடிக்கொள்வார்கள் என்பது தெரியல. ஆனால் கலைஞர் காலத்துல, அண்ணா காலத்துல இருந்த ஒரு தீவிரமான கொள்கை பிடிப்பு உள்ள, போராட்ட குணம் உள்ள ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்களாங்கிறது இதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா எழுப்பக்கூடியதான் பல சமூக ஊடக செயல்பாட்டாளர்கள் சொல்றாங்க. அது உண்மையாகவும் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அரசியல் என்பது கொள்கை சார்ந்தது என்கின்ற ஒரு நோக்கத்தை விடவும் அடையாளத்திற்காகவும் அல்லது இதை வச்சு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு ஒருங்கிணைந்து இருந்து அதை குளிர்காய்வதற்காகவும் அப்படிப்பட்ட நோக்கத்துக்காக தான் இன்னைக்கு கேடர்களே வர்றாங்க. அந்த மனப்போக்கை மாற்றுவதற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய குறைஞ்சபட்ச நம்பிக்கையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தீவிரமான கொள்கை சார்ந்த செயல்பாட்டாளர்கள் முன்வர வேண்டும்.
சரி, அது ஒரு பக்கம். சிக்கந்தர் தர்காவை ஒட்டி திரு திருப்பரங்குன்றத்துல அவர்கள் வந்து ஒரு ருசி கண்டுட்டாங்க. ஒரு மக்களை அணிதிரட்ட முடியும், ஒரு இடத்துல குழும வைக்க முடியும், அதுல வந்து கலவரத்துக்கான நெருப்பை வந்து பற்ற வைக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு பரிசோதனை முயற்சி தான் திருப்பரங்குன்றம். அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இப்போ மதுரையில நடக்கக்கூடிய இது. வடநாட்டுல ராமரை வைத்து அவர்கள் வந்து மிக நீண்ட காலம் வந்து இது போன்ற ஒரு கபட அரசியலை நடத்தி அதிகாரத்தை பிடித்து 3ஆம் முறையாக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் கூட தொடக்கத்துல அவர்களுக்கு இருந்த ஒரு ஆதரவு நிலைங்கிறது அங்க படிப்படியா சரிஞ்சிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் 400 இடங்கள்ல வெல்லுவோம் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அவர்கள் அறுதி பெரும்பான்மையான அந்த 270 சம்திங் வந்துட்டு அந்த எண்ணிக்கை அடைவதற்கே அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டமா போச்சு. இப்ப நிதிஷ் மற்றும் நாயுடைய ஆதரவுல தான் அவர்கள் அங்க வந்துட்டு அதிகாரத்துல நிலைக்க முடியுங்கிற ஒரு நிலைமை வந்துட்டு இருக்குது. ஆகவே வந்து இப்போ கடந்த 2024 தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற சீட்டுகள் மேல அவர்களுக்கு ஒரு பெருசா அங்கெல்லாம் சீட்டுகள் பிடிக்கணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. கர்நாடகத்தின் மேல அவர்களுக்கு நம்பிக்கையும் செயல்பாடும் இருந்தது. ஆனா வந்து மற்ற மாநிலங்கள் மேல அவர்களுக்கு பெருசா அக்கறை இல்லாம இருந்துச்சு. நம்ம வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய வெல்கின்ற அந்த தொகுதிகளை வச்சு எம்பிக்களை வச்சே நம்ம வந்து பெரும்பான்மை அடைஞ்சிட முடியும்னு சொல்லிட்டு கனவுல இருந்தாங்க. ஆனா கூட இப்பொழுது 2024லயே மிகப்பெரிய வந்து அடியை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து நிதிஷ் வந்துட்டு ஒரு அஸ்தமன சூழ்நிலையில வந்துட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து லாலு பிரசாத்தினுடைய கட்சி வந்து உண்மையாக இவிஎம் மிஷினை பயன்படுத்தாம மேல்பங்க்ஷன் பண்ணாம இருந்திருந்தா அல்லது தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்திருந்தா கடந்த முறையே வந்து லாலு பிரசாத்தினுடைய கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறத ஒரு பேச்சு ஓடிச்சு. அதே போலதான் உத்தரப்பிரதேசத்திலையும் கூட வந்து இந்த மாதிரியான ஊழல் தேர்தல் முறைகேடுகள் ஏராளமாக நடந்திருப்பதாக புகார் வந்தது. அடுத்து ராஜீவ் காந்தி வந்து மிக வெளிப்படையாகவே வந்து சொல்லிட்டாரு வந்து மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு, அது எந்த அளவுக்குலாம் வந்து கடைசி 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகள் குப்புன்னு வந்து விழுந்து, அதுவும் எந்தெந்த பிஜேபி பின்தங்கி இருக்கக்கூடிய பூத்துகள்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டு அந்த பூத்துகள்ல மட்டும் அத்தனை வாக்கு வந்து குவிஞ்சிருக்குது. இது ஒரு மேனிப்புலேஷன், இவிஎம் மேனிப்புலேஷன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து பயங்கரமா வச்சிருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் வந்து இன்னைக்கு கோடி மீடியாவில் ஒரு விவாத பொருளா வந்து மாறல. அது குறித்து வந்து மக்கள் வந்துட்டு கவனத்துக்கு போகாம அவர்கள் தடுத்துட்டாங்க. இருந்தாலும் கூட வட மாநிலம் அவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே இன்னைக்கு ஒரு சறுக்கும் இடமாக வந்து இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு அச்சம் வந்துட்டதுனால அவர்கள் தென் மாநிலங்கள் மேல கவனம் செலுத்தி இங்க வந்து அங்க இழக்கக்கூடிய ஒரு 100 அல்லது 50 பாராளுமன்ற தொகுதியை வந்து இங்க உறுதி செய்ய வேண்டும் அடிப்படையில் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த 2026 தேர்தலையே தமிழ்நாட்டுல வந்து கவனம் செலுத்துறதுக்காக வேண்டிதான் பழனிசாமியை வந்துட்டு வலுக்கட்டாயமாக அவரை வந்து கூட்டணியில வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்பயும் கூட வந்து அந்த அறிவிப்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அவர் ஒரு வாரத்தை அவரை பேச அனுமதிக்கல. அவரு அதே போல முழுமையா வந்து அந்த மேடையை அந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சது பேசினது நடத்தினது எல்லாமே பிஜேபியும் அமித்ஷாவும் மட்டும்தான். அப்ப இப்போ முடிந்த வரைக்கும் இயன்ற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தகுந்த ஒரு போராட்ட அல்லது வந்து அதிகாரத்தை பிடிப்பதற்கான மத பிம்பமாக வந்து முருகனை வந்து அவர் கையில் எடுத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக கட்சிகள் உடைப்பது, கட்சி தலைவர்களை மிரட்டுவது, அல்லது வந்து புதிய விஜய் போன்ற ஆட்களை எல்லாம் உள்ள வர வச்சு குட்டைய கொலைப்படுறது, திமுகவுக்கு ஆதரவு வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுடைய வாக்கு வங்கிகளை பிரிக்கிறதுக்காக வேண்டி ஜோசப் விஜய் மற்றும் வந்துட்டு அவருக்கு ஒரு குல்லா மாற்றி விட்டு இந்த மாதிரி தர்காக்கள்ல அல்லது இந்த முஸ்லிம் மக்களுடைய தொழுகை நிகழ்வுகளில் பங்கெடுக்க வைக்கிறது, இப்தார் நிகழ்ச்சிகளை பங்கெடுக்க வைக்கிறது, அப்படி ஒரு சிம்பாலிக்கான விஷயங்களை காட்டி அந்த மக்களை மிக எளிதாக ஒரு குறைஞ்சபட்ச வாக்கு சதவீதத்தை உடைக்கிறதன் மூலம் வந்துட்டு திமுகவுக்கு ஒரு சரிவை உருவாக்கலாம், ஆட்சியை பிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம தடுக்கலாம், இப்படி எல்லா பட்சத்துல ஒரு பெரும்பான்மை கிடைக்காத அளவுக்கு நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கலாம் வந்துட்டு ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இங்க எப்படி வட மாநிலங்கள்ல ஒரு இந்துத்துவ வாக்கு வங்கி இந்து வாக்கு வங்கி உருவாக்குனாங்களோ அது போல தமிழ்நாட்டிலையும் இந்து வாக்கு வங்கி உருவாக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இப்ப இந்து முன்னணி போன்ற அமைப்புகளையும் அச்சராஜா போன்ற வந்துட்டு ஆட்களையும் வந்து களமிறக்கி விட்டு முருக பக்தர்கள் மாநாடுங்கிற பெயர்ல
அப்பாவி பக்தர்களை, சமய நம்பிக்கை உள்ளவர்களை, இறைநம்பிக்கை உள்ளவர்களை வந்து அணிதிரட்டிடலாம், அவர்களை வந்து நம்மளுடைய ஒரு வாக்கு வங்கியாக உருவாக்கி விடலாம். அந்த மாநாட்டுல வந்துட்டு ஆளும் திமுக அரசு வந்து அண்ணா அது திராவிடம் பேசக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய மத நம்பிக்கையை வந்து இழிவுபடுத்துறாங்க, எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவர்கள்ட்ட ஆழமா விதைச்சு ஒரு வெறுப்பை வந்து அந்த கட்சிகளின்பால் வந்துட்டு திருப்பி வரக்கூடிய தேர்தலில் வந்து அவர்களை வீழ்த்தி விட்டு குறைந்தபட்சம் அதிமுகவை வந்துட்டு கபலீகரம் செய்து விட்டு 2ஆம் இடத்துக்கு வந்து விட வேண்டும். 2 நாள் ஆட்சி பிடிப்போம், எல்லா பட்சத்துல வந்துட்டு 2ஆம் கட்சியாக 2ஆம் நிலைக்கு வருவோம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய வந்து அதிகாரத்துல உட்காருவதற்கு ஆகவே செய்ய முடியும் அடிப்படையில் தான் வந்து ஒரு பக்கம் முருகரையும் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆளும் திமுகவின் மீது ஊழல் புகார்களை வந்து சுமத்தி இடி போன்ற வருமான வரித்துறை போன்ற ஏவல் நாய்கள் எல்லாம் வந்துட்டு ஏவி விட்டு அது ஒரு ஊழல் நிறைந்த கட்சியாகவும் மக்கள் விரோத கட்சியாகவும் வந்துட்டு சித்தரிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய ஊழல் கட்சி, மிகப்பெரிய மக்கள் விரோத இயக்கம், சமூக விரோத இயக்கம், மனிதகுல விரோத இயக்கம்னு பார்த்தோம்னா அது இந்த பிஜேபி மற்றும் RSS சங் பரிவார கும்பல்கள், அதுல இந்து முன்னணியும் வந்துட்டு அடங்கும். இது போன்ற ரத்த வெறி பிடித்த வந்து ஓநாய்கள் தான் இன்னைக்கு வந்து ஆடு நனையுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விடுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு ஆடுகள் அவர்களோட பார்வையில் அந்த ஆடுகள் வந்து மலையில் நனைகிறாங்க. இங்க ஒரு அவுரங்கசீப் வந்து ஆட்சி நடக்குது, இங்க ஒரு ஜெசியா வரி விதிக்கிறதுக்கு இணையா வந்து இந்துக்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க அப்படிலாம் வந்துட்டு அச்சராஜா என்ற ஒரு கிறுக்கன் வந்து அவங்க முன்னாடி மைக்கை பார்த்துட்டு அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு வெறிபிடித்த நாயை போல வந்து அந்த குறைக்கிறதும் கேள்வி கேட்கக்கூடியவர்களை வந்துட்டு இழிவுபடுத்துறதும் பத்திரிகையாளர்கள் பெயரை கேட்டு அவர்களை எள்ளி நகையாடுறதும் போன்ற ஒரு மனித கண்ணியமிக்க ஒரு நபரே அல்லாத ஒரு ஆளுமையா இருக்காரு. ஆனா மக்களுக்கு வந்துட்டு இவர்கள் யார் என்று தெரியும், கடவுள் பெயரை சொல்லி யார் கூப்பிடுறாங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஆனாலும் கூட சாதாரண மக்கள் வந்து கடவுள் பெயரை எங்கு உச்சரிக்கப்படுகிறதோ அல்லது அவருடைய திருவுருவம் எங்கு இருக்கிறதோ அங்கே ஓடி போய் தங்களுடைய வந்து விசுவாசத்தை காட்டுவது அல்லது தங்களுடைய வேண்டுதலை பத்தி சொல்லுவது, தங்களுடைய கஷ்டங்களை, துன்ப துயரங்களை, அதைக்காக வந்துட்டு ஒரு விடுதலையை வந்துட்டு நாடி வந்து வேண்டுவது, இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். அப்படி வரக்கூடிய வந்து அப்பாவி விட்டில் பூச்சிகளை வந்து இவர்கள் தங்களுடைய விஷ அரசியல் அவர்களுக்குள்ள ஏவி விட்டு அதை வந்து இவர்களுடைய வாக்கு வங்கிகளாக வந்து மாற்றலாங்கிறதான் இவங்களுடைய மறைமுகமான நோக்கம். இதை நீதிமன்றம் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்குது. அடுத்த நாளே வந்து எச்ராஜா வந்து இந்த மாதிரி ஊடகத்தின் முன்பாக வந்து வாந்தி எடுத்து ஒரு எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். இதையும் கூட வாஞ்சிநாதன் போன்ற வழக்கறிஞர்கள் மீண்டும் நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு போகான்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல இப்படி வந்துட்டு பொது இடத்துல பொது மாநாட்டுல இப்படி ஒரு அப்பாவி பக்தர்களை கூட்டி வச்சு கொண்டு இஸ்லாமிய மக்களுக்கு அல்லது சிறுபான்மை மக்களுக்கு அல்லது இடதுசாரி மக்களுக்கு வச்சிருக்கு அல்லது ஆளும் கட்சிக்கு எதிராக வந்து இவர்கள் அரசியல் பேசினால் அவர்கள் வந்து உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தினுடைய எச்சரிக்கையின்படி அவர்கள் மீது வந்துட்டு அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் எல்லாம் வலியுறுத்தி நேற்று கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை வந்து போய் பார்த்து அவரை வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி என்னன்னா இவங்களுடைய இவங்களுடைய இயல்பு என்னன்னா கூட்டம் சேர்ந்தா இவர்கள் வந்துட்டு கலவரத்தை செய்வாங்க, கலவரத்தை தூண்டுவாங்க, அவர்களை கேடயமா வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி 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 படிப்படியாக வந்துட்டு இந்த மாநிலத்தையும் மக்களையும் வந்து கலவரத்துக்கு பழக்கப்படுத்துவாங்க. இல்லாத எதிரியை வந்துட்டு செயற்கையா வந்து சித்தரிப்பாங்க. இருக்கிற எதிரியை வந்து இவர்களுக்கு ஆதரவாளராக அவர்கள் தான் இந்த எதிரிகள், மக்களுடைய எதிரிகள் யாரோ அவர்கள் வந்து இவருடைய ஆபத் பாந்தவர்கள் என்கின்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பாங்க. இதற்கு பின்னணியில வந்து எப்படி வந்து ஒட்டுமொத்த இந்திய அளவுல மக்களை ராமனை காட்டி, அயோத்தியை காட்டி, கும்பமேளாவை காட்டி அவர்களை ஒரு பக்கம் வந்து வெறி பிடித்த மிருகங்களாக மாற்றிவிட்டு இன்னொரு பக்கத்துல தங்களுடைய நண்பர்களான அம்பானி, அதானி போன்றவர்களுக்கு வந்து ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளத்தையும் மக்களுடைய சேமிப்பு எல்லாம் வந்து வங்கி சேமிப்பு எல்லாம் வந்து அள்ளி கொடுக்குறாங்களோ, எல்லா தொழிலையும் அவர்களுக்கான ஒரு ஏகபாகத்தை உருவாக்கி தராங்களோ, அது போன்ற ஒரு வேலையை இந்த மண்ணிலும் அவர்கள் வந்து செய்வார்கள். திமுகவுக்கு நாங்க தான் மாற்று, திமுகவுக்கு நாங்க தான் மாற்றுன்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் நாளைக்கு ஏமாற்றி இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு கேள்வி கேட்பதற்கான வந்துட்டு தங்களுக்கான ஒரு இயக்கம் இல்லாத ஒரு அனாதைகளாக
இந்த மக்களை மாற்றிவிட தான் அவர்கள் வந்து துடிக்கிறாங்க. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளத்தையும் நிலத்தையும் கூட அவர்களுக்கு அள்ளி கொடுக்க தான் வந்துட்டு முயற்சி செய்கிறாங்க. இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் கூட வந்து அந்த பன்னாட்டு முதலாளிகள்னு சொல்லக்கூடிய அம்பானி அதானிகள் வந்து தங்களுடைய தொழிலை பெருக்குவதற்கும் விரிவாக்கம் செய்வதற்கும் கூட நம்ம தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் அவர்கள் ஒரு களமாக வந்து அவர்கள் உருவாக்கி தான் கொண்டிருக்காங்க. அந்த பயணப்போக்கில் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த விமான போக்குவரத்து முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து தனியார்கிட்ட வந்து அவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு அப்படிலாம் அந்த மாதிரியான ஒரு மேக்ரோ திட்டத்துல நமக்கு அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு இந்த முருக பக்தர்கள் மாநாடு. இது நிச்சயமாகவே ஒரு அரசியல்வாதிகள், அதுவும் வெறிபிடித்த ஒரு அரசியல்வாதிகள், மக்களை பிளவுபடுத்த எண்ணம் உள்ள கேடுகட்ட சிந்தனை உள்ள வந்து சாதிய மனப்பான்மை உள்ள பெண்ணடிமைத்தனத்தை வந்துட்டு உள்ளடக்கமா கொண்டிருக்கக்கூடிய கும்பல் கூட்டங்களால நடத்தப்படுறாங்க. பல கட்சிகள்ல இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு இந்த மாதிரியான மதவெறி அமைப்புகள்ல வந்து ஒளிந்து கொண்டு இவர்கள் தங்கள் அங்க ஒரு புகலிடமாக இருந்து கொண்டு இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்காக வந்துட்டு ஒரு படை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமூக விரோதிகள், ரவுடிகள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், ஊழல் பண்றவங்க, மக்கள் வந்துட்டு பணத்தை வந்துட்டு திருடனவங்க, கல்வி தந்தைகள் என்ற பெயர்ல கொள்ளையடிக்கிறவர்கள், சாராய வேலை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவனுங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பிஜேபியில போந்துக்கிட்டு ஒரு மஞ்ச வேட்டி காவி வேட்டியை கட்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு முருக பக்தர்கள் என்று மக்களை அழைக்கிறார்கள். அப்பாவி மக்கள் தங்களுடைய வேண்டுதலுக்காக வருஷம் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் நடந்து அவருடைய வீடுகளுக்கும் போயிட்டு வர்றாங்க. இந்த மாதிரியான பக்தர்கள் தான் அவங்களுடைய வந்து இலக்கு. அந்த மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். வடநாட்டில் இருக்கக்கூடிய முட்டாள் ராம பக்தர்களை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்க முருக பக்தர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா முருகன் என்பவர் ஒரு வேடர் குலத்துல வந்துட்டு பிறந்தவர். அவருக்கு வந்து எந்த மக்களும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. எல்லாத்தையும் சமூகமா பார்க்கக்கூடிய வந்து ஒரு கடவுள், அன்பானவர். அவருக்கு நான் சைவம் அசைவங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா கண்ணப்ப நாயனாருங்கிறவர் சிவபெருமானுக்கே வந்து தான் என்ன சாப்பிடும் அந்த மாமிசத்தை வந்து பச்சையா வந்து ஊட்டுனவர். அந்த மாதிரி எல்லாம் ஒரு வரலாறு இருக்கு. நமக்கு சித்தர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த மாதிரியான பெரு நிறுவனங்கள்ல மத நிறுவனங்கள் உருவாகி எழுந்து வந்து மக்களை ஏமாற்றிய பொழுது, அவர்களை மூடத்தனத்தை முதுகடித்த பொழுது அதற்கு ஏதாவது கலகம் செய்தவர்கள் தான் சித்தர்கள், புரட்சி செய்தவர்கள் தான் வந்து சித்தர்கள். அப்படிப்பட்டவர்களை வந்துட்டு நம்ம மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. பெருந்தெய்வங்கள்லாம், அதாவது சிவன், விஷ்ணு, பிரம்மா, சரஸ்வதி, லட்சுமி போன்ற பெருந்தெய்வங்கள்லாம் இந்த மண்ணுல வரத்துக்கு முன்னாடியே இங்க வந்து கன்னிமார்கள், முனியப்பன், மாடன், ஐயனாரப்பன், எப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள் இங்க ஏராளமாக அங்கங்க கும்பிட்டு இருந்த ஒரு நிலைமை. யாரும் எந்த தெய்வத்தையும் வந்துட்டு ஒன்றுக்கு இணையா இன்னொருக்கு எதிராக நிறுத்தி அதன் பொருட்டு இங்க சண்டையிட்டு கொண்ட ஒரு வரலாறு எங்க ஒரு இதுலயும் கிடையாது. எந்த ஒரு ஏட்டுச்சுவடியிலும் கிடையாது. கல்வெட்டுகளிலும் கிடையாது. இந்த வடநாட்டு வெறியர்கள் வந்து இங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு வரலாறை வந்து உருவாக்கலாங்கிறது தான் இங்க அவர்கள் எவ்வளவோ முயற்சிக்கிறார்கள். அங்கே ராமன் அவர்களை பழி வாங்கினதை போல இங்கே முருகன் தொடக்கத்திலேயே அவர்களை கருவறுப்பார், அவர்களை சமகாரம் வந்துட்டு செய்வார். இந்த அவருடைய பக்தராக கூடிய மக்கள் இந்த முருகர் மாநாட்டை, அரசியல் மாநாட்டை மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைய செய்வார்கள். அப்படி மீறி கொடுக்கக்கூடிய கூட்டமானது அவர்களால வந்து கரப்ட் செய்யப்பட்ட ஒரு கும்பலாகத்தான் வந்து இருக்கும். ஆகவே மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள், உடன்பிறப்புகள், இது போன்ற மதவாத சக்திகளை, மாநில அரசாங்கத்தை, தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளை வந்து பொது இடத்துல வந்து இழிவுபடுத்துவதை எதிர்த்து மிக கடுமையான வந்து நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இன்னும் கூட திராவிட கலாச்சாரத்தினுடைய, திராவிட கருத்தினுடைய தீவிரம் அவர்களிடத்துல இருக்கிறது என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.